ஸ்ரீமத் பகவத்கீதை கர்மயோகம். விருப்பு வெறுப்புகள்லாம் மேன்மையான பாதையில் செல்லும் ஒருத்தனை ஈர்த்து அவனது மனம் புலன்கள் வழியே புகுந்து அவனுடைய விவேகத்தை அழிக்கும். விவேகம்னா அறிவு. இன்ப நுகர்வில் ஆசையை தூண்டிவிட்டு பாவச் செயல்களையும் தூண்டிவிடும். அதன் விளைவாக அவன் துக்கங்களை அனுபவிக்க நேருது. அதாவது விருப்பு வெறுப்பு ரெண்டுமே மேன்மையால் செல்லக்கூடிய ஒருத்தனை ஈர்க்குது. என்ன விரும்புகிறதும் சரி வெறுக்கிறதும் சரி தேவையில்லாத ஒன்று தான். அதனால் அவனுக்கு துன்பம் தான் கடைசியில் வந்து சேருது. நன்கு கடைபிடிக்கப்பட்டு பிறருடைய தர்மத்தை விட குறைகளுடையதாயினும் தன்னுடைய தர்மமே சிறந்தது. சுய தர்மத்தை கடைபிடிக்காமல் இறந்தாலும் அது மேன்மை தரும். அடுத்த ஒரு தர்மமும் அச்சத்தை தான் உருவாக்கும். அர்ஜுனா, போர் பயிற்சி பெற்றது சுய தர்மம். ஆனால் போரில் பாட்டனாரையும் குருவையும் கொள்ள நேர்ந்தால் அது துன்பத்தை தரும் என நினைத்தது எந்த விதத்தில் சரி? ஆனால் நீ அப்படி நினைக்கிற. அந்த நினைப்பே சுய தர்மத்தின் மீது அவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்திச்சு. ஆனால் வெறுப்பிலோ அச்சத்திலோ ஒருவன் தனது தர்மத்தை கைவிடுவது உறுதியற்ற மனப்போக்கை காட்டுது. தங்கள் உயிரையே வழங்க வேண்டியவரினும் பக்குவப்பட்ட வீரர்கள் தங்கள் கடமையிலிருந்து விலகிறதே இல்லை. கடமைக்கு முன்னாடி உயிர் முக்கியம் இல்லை. அர்ஜுனன் வினவினா, கிருஷ்ணா, இந்த மனுஷன் தான் விரும்பாட்டாலும் பலவந்தமாய் தூண்டப்பட்டவன் போல எதனால் ஏவப்பட்டு பாவத்தை செய்கிறான்? மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அர்ஜுனுடைய கொஷின். பகவான் சொல்கிறாரு, ரஜோகுணத்திலிருந்து உண்டாகிய இந்த காமம் தான் கோபமாகும். இது பெருந்தீனிக்காரன், பெரும் அபாயமுடையது. இந்த விஷயத்தில் இவனை பகைவனாக தெரிஞ்சுக்கணும். அதாவது விருப்பத்தில் உண்டாவது காமம். விருப்பம் என்பது ரஜோகுணத்தின் விளைவு. ஆகவே ரஜோகுணத்திலிருந்து உண்டாகிய அந்த அடைமொழி காமம் என்ற சொல்லோடு இணையுது. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்கா என்ற தரம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம். ஒரு மனுஷனுக்கு பொறாமை, பேராசை, கோப உணர்வு, மற்றவரை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிற இந்த நான்குமே இருந்ததுன்னா அது அறம் இல்லைன்னு சொல்லுவாங்க.